நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன். கெட்டியா இருந்த ரெண்டு பேத்தையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னடா வருமா இங்க? கடல்ல இருந்து அலை வரும். கடல்ல இவனை வச்சுக்கிட்டு என்னால எருமை கத்தார்ல இந்த ஒரு நாள் வந்துட்டாலே போதுங்க, மனசுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து இதை பற்றி தெரியாத போயிருச்சுங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே சொல்கிறேன். எங்கத்தால வந்தா வெயில் தலையில துண்டு போட்டு போகிற மாதிரி இருக்கு, முடியல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களோட சேனலில் வந்து பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி, இட்ஸ் மீ ஜீவிதா. வாங்க போய் பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆகுது. 5:30க்கே பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு. இந்த டைமில் வாக்கிங் போனால் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்மளால் எங்கே போக முடியும்? அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது, குட்டீஸ்க்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் போகவே முடியாது. ஆக்சுவலாக இப்போ எதுக்கு வந்தேன் அப்படின்னா கருவேப்பிலை பறிக்கலான்னு வந்தேங்க. டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 5:21. இன்னும் 9 மினிட்ஸில் அவர் கிளம்பணும். கார்டனுக்கு போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வருவோம். சாம்பாரோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம கருவேப்பிலை செடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கரெக்டாக டைமுக்கு தண்ணி ஊற்றணும், அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியது தான். இப்போ நல்லா அனல் காற்று அடிக்குது இல்லையா, அந்த அனல் காற்றுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கருகுதுங்க இலையெல்லாம், இந்த இதெல்லாம் பாருங்கள். ஆனால் நான் கண்டினியூஸாக தண்ணி வந்து கீழேயும் ஊற்றுவேன், ப்ளஸ் மேலே செடிக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 4 இது வந்து கருவேப்பிலை வந்து எடுத்தாச்சு. 4 இனுக்கு அப்படி சொல்லுவாங்க இது. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை சாம்பாருக்கு யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். போயிட்டு குட்டீஸை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும். குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஹோம்ஒர்க்கே கிடையாது. என்ன ஸ்பெஷலாக அவங்க வந்து எக்ஸாம் இன்னைக்கு, அதனால் ஹோம்ஒர்க்கே கொடுக்கல, ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ இந்த ஒரு 4 புக்கு கிட்ட வச்சுருக்காங்க, அப்புறம் ரைம்ஸ் புக் அதுன்ட்டு. ஸோ எல்லாம் ரிவிஷன் பண்ணியாச்சு. மேடம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ரெடியா இன்னைக்கு? சி எப்படி பண்ணும்? என்ன வரும் நீ சொல்லு. நீ தான் சொல்லணும், நீ சொல்லு சீக்கிரம். நீ சொல்லு. ஏக்கு என்ன சவுண்ட்? சவுண்ட். வெரி குட். வாங்க அச்சு செலக்டட், எக்ஸாமில் பாஸ். அச்சு ரைம்ஸ்லாம் சொல்லுவியா? வெரி குட் கேர்ள். வாங்க போலாம். என்னென்ன ரைம்ஸ் தெரியுமா? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ரெயின் ரெயின் கோவே, எல்லாமே தெரியும்ல பாப்பாக்கு? ஓகே, நல்லா பண்ண. ஆல் தி பெஸ்ட். எங்கடா வந்திருக்கோம்? மீன் வாங்க வந்திருக்கோம். நான் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன். கெட்டியா இருந்த ரெண்டு பேத்தையும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். என்னடா கேட் பாக்கா? வந்து நிறைய போட் வச்சிருப்பாங்க. இந்த போட்ல தான் போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்களாப்பா? பிடிச்சிட்டு வந்து இங்க வெளியில வந்து விற்பாங்களாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க, இங்கேயே சமைச்சு இதுலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே இருப்பாங்க போல. நிறைய நெட்டு, அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்லடா. அந்த பக்கெட் எடுத்து நம்ம எடுப்போமாடா? என்ன பண்ண போற? மீன் எடுக்கலாமா? மீன் ஓடிரும். நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு, நீ போ, யார்ட்டையா சொல்லி திட்டு வாங்கிட்டு வாங்க. இங்க இருந்து 974 ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கமாவே தெரியுது, சூப்பரா இருக்கு. என்னம்மா பண்ற? வெயில் அடிக்குதுன்னு இது பண்ணிட்டு இருக்கியா? நல்லா காயவை. வீட்டுல இருந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சேனல் முன்னாடியே பார்த்தவங்களுக்கு தெரியும், நியர்பை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாங்க. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. நம்ம மீனா வந்து வந்திருக்கா ஊர்ல இருந்து. ஊருக்கு எதுக்கு போன மீனா? டெலிவரிக்காக. ஆமா, பிரெக்னன்சி டெலிவரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு குட்டி பாப்பாவோட சேர்ந்து மீனா வந்தாச்சு. ஸோ மறுபடியும் நாங்க எல்லாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஊர் எப்பரா இருந்துச்சு? ஊரெல்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஊர்ல எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, பாப்பா தான் வந்து யாருக்கிட்டையும் செட் ஆகவே மாட்டா, அழுதுகிட்டே இருக்கா. நாங்க தூக்குனாலே போதும், அழுது இல்ல.
ஓ மூஞ்ச மட்டும் நல்லா பழக்கி கொடுத்துருக்கியாட்டுக்கு, எங்க மூஞ்செல்லாம் காமிக்காம. புதுசா இருக்குல்ல போறா செட் ஆயிடும். ஆமா வச்சு நசுக்கி நாங்க கொண்டு வந்துடுறோம் வழிக்கு. ஜீவிதா சுத்தி பார்த்துட்டியாடா போலாமா? வந்த வேலை தான் ஒன்றும் நடக்கலையாட்டுக்கு உனக்கு. பார்த்துட்டாவது போறோமே அவ்வளவுதான். ஆமா நல்லா இருக்கு, கடலுக்கு நடுவில் காத்து வாங்க சூப்பரா இருக்கு. அவனுக்கு வேணா இந்த பேர் இறங்கு, எங்கேயோ ஒரு 4 மீனை பிடிச்சிக்க, எடுத்துட்டு கிளம்பு. எனக்கு வேணாப்பா, அப்படி பின்னிடுவேன். உன்னை குதிக்க சொன்னா நீ தான் குதிக்க. வாயம் புஸ்கு, எனக்கு வீடுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. வச்சிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு, செம்ம போட் இருக்கு. ஆக்சுவலா அவளுக்கு ஃபிஷ் வாங்கணும்னு தான் வந்திருந்தா, ஆனா கிடைக்கலையா, அதனால அப்படியே நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததே இல்லை. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்குலாம். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க, எப்போ வருமோ கால் பண்ண சொல்லியாச்சு. அதனால அடுத்த தடவை வந்தா போவோம் அப்படின்னு சொல்லிட்டா ஜீவிதா. ஜீவிதா என்னென்னடா வருமா இங்க? கடல்ல இருந்து அலை வரும், கடல்ல இவளை வச்சுக்கிட்டனால எருமை அவங்க ஏதோ கேட்டுட்டு இருந்தியா, அதுக்கு கேக்குறேன். அவங்க என்னென்ன ஃபிஷ் வரும்? பிரான், கடல் பிரான் கிடைக்குமான்னு கேட்டேன். ஆனா அது இங்க வராது. ஃபிஷ் எல்லாம் வேணா கிடைக்கும், பெரிய பெரிய ஃபிஷ், குட்டி குட்டி ஃபிஷ் அதெல்லாம் இருக்கும். பிரான் இல்லையா, நண்டு இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க. நைட் 8 மணிக்கு வந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் கடலுக்கு வரும், மதியம் போயிட்டு நைட் வருவாங்களாம், அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னாங்க. இங்க நீங்க வந்தீங்கன்னா யாராவது போன் நம்பர் கேட்டீங்கன்னா வாங்கிக்கோங்க. அப்படிதான் வாங்கிட்டாங்க. இருக்காங்க கடலூர் அந்த சைடு தான் நிறைய இருக்காங்களாம். ஸோ நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அன்னைக்கு மீன் வந்திருக்குன்னா நீங்க போய் வாங்கிக்கோங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஒண்ணுமே வாங்கலையே. ஏமாந்துட்டா ஜீவிதா, பிம்பிலிக்கே பிலாபின்னு ஆயிருச்சு. லொகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்குல்ல, நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஆமா பிளசண்டா இருக்கும். கொஞ்சம் வெயில்னால இரிட்டேட் ஆகுது. கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கடல் கிட்டலாம் நடந்தோம்ல அப்பெல்லாம் சூப்பரா இருந்தது, நல்ல சில்லுன்னு காத்து அடிச்சது, செம்மையா இருந்தது. இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடல, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே கூப்பிட உடனே ஓடி வந்துட்டேன். நான் வேடிக்கை பார்க்க வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டேன் நானு. என்ன ஜீவிதா அழகா புள்ளுக்கெல்லாம் ஷவர் போட்டுட்டு இருக்காங்க. தண்ணியா போய் அப்படியே நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். ஓடி போயிருக்கு, மேகம் கருக்குது, டக்கு சக்கு டக்கு. நான் ஆட்டேனா அவங்க அடிக்க வந்துருவாங்க. ஏம்மா என்னம்மா நீ எரும மாடு மாதிரி இருக்க ஆரம்பிச்சா அவங்களும் கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான், ஒரே கூத்தா போயிரும். கத்தார்ல இந்த ஒரு நாள் வந்துட்டாலே போதுங்க, மனசுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும், என்ன சொல்றதுன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் போகும். அப்படி ஒரு வேதனையா இருக்கு. அதுவும் அந்த கடைசியா ஒரு 2 மணி நேரம் இருக்கு பாருங்க, அவ்வளோதான், செம்ம டென்ஷனா இருப்பேன் நான். அந்த அளவுக்கு கஷ்டமான நாள் தான் இன்னைக்கு. அப்படி என்ன நாள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அச்சு பாப்பாவுக்கு வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அச்சு வந்துடுவாங்க. வந்த உடனே சாப்பிட வச்சுட்டு செய்ய வச்சுட்டு அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு போகணும். அவள்கிட்ட வந்து நான் சொல்லலை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் செய்கிறோன்ட்டு, இன்னும் சொல்லலை. வந்ததுக்கப்புறம் தான் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணோம். அவங்க அப்பா கிட்ட சொன்னேன், சரி கூப்பிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப அவள் கொஞ்சம் வந்து அழுவாங்க, செய்வா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா, அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவா. பாப்பாவுக்கு வந்து இந்த டென்டல் பல்லுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் எப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, 2 வயசுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவளுக்கு வந்து சொத்தப்பல் இருக்க மாதிரி ஒன்று தெரிஞ்சது, அப்பயே வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான், ஏன்னா இப்போ அவளுக்கு 4 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 6 தடவை வந்து நாங்கள் பல்லு வந்து ஃபில்லிங் பண்ணியிருப்போம், செஞ்சுருப்போம். பெரியவங்க நம்மளுக்கே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும், பல்லு கோசும் வலிக்கும். அவளுக்கு வந்து அதெல்லாம் நான் 2 வயசுலேயே பண்ணிட்டேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஜான்வரியில் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ கூட பல்லு வந்து ஃபில்லிங் பண்ணிட்டு தாங்க வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்தப்பல் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக அது வந்து கடவாப்பல்ல வந்து சொத்தப்பல் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபில்லிங் பண்ணி தான் ஆகணும், அப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பல்லு விழுறதுக்கும் வந்து 7 வயசு கிட்ட ஆகும். இப்போ பாப்பாவுக்கு 4 வயசு தான் ஆகுது, 7 வயசுக்கு மேலே தான் ஆகுமே தவிர அது கம்மியாக ஆகாது. அப்படி விழுந்து புது பல்லு முளைக்கிறப்போ இது இன்ஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பல்லு இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஃபில்லிங் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு பல்லு வந்து சொத்தப்பல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. இத்தனைக்கும் நைட்டும் நாங்கள் ப்ரஷ் பண்ண வைக்கிறோம்,
எல்லாமே பண்ணுறோம். பட் இருந்தாலும் அந்த சொத்தப்பல் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பாப்பாக்கு 2 வயசில் எப்படி சொத்தப்பல் வந்துச்சுன்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து மதர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையும் வந்து சொத்தப்பல் வருமா, அந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க டாக்டரு. நாங்கள் இந்தியாவிலே ஒரு தடவை கன்சல்டேஷன் கேட்டிருந்தோம். அப்போ அவங்களும் வந்து இதே தான் சொன்னாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் ஃபீட் பண்ணிட்டே இருப்பீங்க, அப்போ வந்து அந்த பால் வந்து வாயிலே வச்சிட்டு இருக்கிறதுனால இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து அது பாட்டில் பாலில் தானே வரும், நான் மதர் ஃபீட் தானே பண்ணுறேன் அப்படின்னப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படியும் வரும்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு வந்து இதை பற்றி தெரியாத போயிருச்சுங்க. நான் பாட்டில் பால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஆனால் 2 வயசுலாம் பார்த்திங்கன்னா அவள் அந்த ரூமில் இருந்து வெளில வர்றப்போ அழுதுட்டு வருவாளோ இல்லையோ, அவள் அழுகுறப்பெல்லாம் நானுமே அழுவேன். அப்படி ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு திரும்பி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் போகிறோம். பர்ஸில் கார்டெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. மெயினாக இங்கே வந்து ஹெல்த் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்காக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அது வந்து கம்பல்சரி வேணும். கேஷ் வந்து இங்கே அக்செப்டட் கிடையாது. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அச்சுமா இப்போ எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணுவாங்க பாப்பாக்கு? என் பல்லுக்கு செக் பண்ணுவாங்க. பாப்பா அழுவீங்களா? இல்ல, பேஸ்ட் போடுவாங்க. பேஸ்ட் போடுவாங்களா? சரி, ஓகே. பாப்பாக்கு வந்து 2 கடவா பல்ல வந்து ஃபில்லிங் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்க பல்லுலேயும் வந்து சொத்தை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து ரூட்டில் இருக்கா இல்லை வந்து கீழே இருக்கான்னு தெரியல. அது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். நார்மலாக இருந்துச்சுன்னா கேப்பிங் மாதிரி போட்டுடலாம், இல்லைனா ரூட் கெனால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபில்லிங்கே கஷ்டம்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் டாக்டர், இதில் ரூட் கெனாலா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இது அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. நாங்கள் வெக்கேஷனுக்கு போகிறோம், போயிட்டு வந்து என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்க 2 பல்லு வந்து அது ஆல்ரெடி ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அதால் பாப்பாவுக்கு வந்து வலி இருக்கும், அதனால் ரிமூவ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே பார்ப்போன்ட்டு இருக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.